365 நாளில் 9 லட்ச ரூபா சேலஞ்ச் இன்றைக்கி வந்து 26வது நாள். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இளைஞர்கள் வந்து ஸ்விக்கி பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. ஆமாம், ஏன்னா இதில் நாங்களாம் வந்து தலையெழுத்தேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லாமல் எனக்குலாம் வந்து இப்போ 31 வயசு ஆயிடுச்சு. என்னோடய கெரியர் எல்லாமே போச்சு. கடந்த ஒரு 10 வருஷமாக நான் டெலிவரி வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து ஸ்விக்கி 10 வருஷம் ஓட்டல. அதுக்கு முன்னாடி அது நிறைய டெலிவரி ஒர்க்கு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 10 வருஷமாகவே இந்த டெலிவரி வேலை வந்துட்டாவே டெலிவரியிலே தான் லைஃப் போகும். கடைசி வரைக்கும் ரூட்டு மாறவே மாறாது. அதை தெளிவாக கரெக்டாக பண்ணணும். பண்ண தெரிஞ்சவங்க கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறது, காசு சேர்த்து வச்சுட்டு அதில் போயிடுவாங்க. காசு சேர்க்க முடியாமல் கடனில் மூழ்கி கிடக்கிறவங்க கடைசி வரைக்கும் இந்த ஸ்விக்கியில் வந்து மூழ்கி தான் கிடக்கணும். ஒன்று கடனை அடிச்சுட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேறு வேலை பார்த்துட்டு போயிடணும். அப்படி இல்லைனா இதுலேயே தான் வாழ்க்கை போகும். அப்படின்னா அது வந்து ஒரு கெரியரே கிடையாது. இது வந்து ஒரு அடிமத்தனமான வேலை தான். வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இது இடத்து காலி பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கி பக்கம் வரலாம். இல்லைனா உங்கள் கெரியர் போயிடும், எல்லாம் போயிடும், உடம்பும் போகும். 12 மணி நேரம் இல்லை, 15 மணி நேரம் உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் உடம்பு என்ன ஆகுது சொல்லுங்கள்? அப்படியே முதுகு வலி வலிக்கும். எனக்குலாம் வந்து நைட்டெல்லாம் தூங்கும்போது அப்படியே காலெலாம் இழுக்கும். அப்படியே இப்போ திமிரு முடிக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி திமிரு முடிக்கும் போது அந்த கெண்டைக்காலுக்கு போகிறேங்க, அது அப்படியே மேலே ஏறிக்கும். நைட்டு தூங்கும்போது, நைட்டு நடு ராத்திரியில் வந்து கத்தி கிடப்பேன். ஐயோ கால் வலிக்குன்னு கத்தும்போது அப்போ எங்கள் அம்மா ஒரு பக்கம், எங்கள் ஒய்ஃப் ஒரு பக்கம் காலை வந்து தைலம் தேய்ச்சி விடுவாங்க. அந்த மாதிரி ஆகுது. 15 மணி நேரம் வண்டி ஓட்டி முதுகெலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அடியிலலாம் எரியும் உட்காந்து. அது மட்டும் இல்லை, அந்த நிறைய நேரம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பைல்ஸ் வரதாகவும் சொல்கிறாங்க. எனக்கு ஆரம்பத்தில் சில அந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்தில் வந்துச்சு. ஆனால் சில இடையில கொஞ்ச நாள் நான் டெலிவரி ஓட்டலை. அதனால் அந்தளவுக்கு எனக்கு எதுவும் எஃபெக்ட் காட்டலை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டே ஒருத்தன் ஆப்ரேஷனே பண்ணியிருக்கான், பைல்ஸ் ஆப்ரேஷனு. இந்த மாதிரி ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் கஷ்டப்படணும். ஏதாவது ஸ்கில்லை கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதோ அதில் தான் போகணும். தவிர இதெல்லாம் ஒரு அடிமை வேலை தான். இன்றைக்கி 15 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். காலைல 8 மணிக்கு ஆன் பண்ணேன், 8:15 நைட்டு 1 மணி வரைக்கும். அந்த 41 ஆர்டர் முடிக்கிறதுக்கு எனக்கு இப்படி நூலாகிட்டான். இடையில சாப்பிட கூட டைம் பண்ண மாட்டான். மணி 11 மணி, பசி, பயங்கர பசி. எங்கேயும் ஆர்டர் வந்துட்டாலும் நிற்கவும் முடியாது, நின்றுட்டு போய் சாப்பிட முடியாது. சாப்பிடும்போது ஆர்டர் டேலேன்னு கத்திட்டே கிடக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் வந்து டிலே ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருச்சு 11 மணிக்கு, பயங்கர பசி. ஒரு ஆர்டர் வந்துச்சு, நான் அட்டன் பண்ணிட்டு சரி நான் போய் 10 நிமிஷம் சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு 10 நிமிஷம் சாப்பிட்டு பார்க்குறேன், ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அன்னசன் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷனில் வந்துருச்சு. அதான் அந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஆர்டர் எடுத்து கொஞ்சம் இன்னும் நான் அன்னசன் ஆகிடும், ரிஜெக்ஷன் வந்து போட்டிருக்கு தான். பட் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆனது. இப்போ ஒரு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சா, இன்னும் ஒரு ரிஜெக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா நமக்கு இன்சென்டிவே வராது. நம்ம இவ்வளோ நேரம் 15 மணி நேரம் ஓட்டி அப்படியே வேஸ்ட் ஆகிடும், சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டேன் அன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி நான் கடைசி ஆர்டர் மட்டும் 41 ஆர்டர்னு வச்சுக்கோங்க. 41 ஆர்டர் உனக்கு தூக்கி வேறு எங்கன்னா அடிச்சிடும். 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூக்கி அடிச்சிடும். அப்புறம் அங்கே போய் அங்கேருந்து ரிட்டன் வந்து நீங்கள் தூங்கிறதுக்குள்ள மணி 2 மணி ஆகிடும். இந்த மாதிரி ஆகும். இன்னும் நிறைய சொல்லலாம். ஸ்விக்கியில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மாடு மாதிரி வேலை செய்ய முடியுமா அவங்களால? அப்படின்னா வாங்க, மாட்டு கூட கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதில் இடைவிடாமல் ஆர்டர் அடிச்சிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆர்டருக்கு பஞ்சம் இல்லை, வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. பட்டு கஷ்டம் நமக்கு தான் தெரியும், ஒருத்தவங்க தான் கஷ்டம் தெரியும். ஓகேங்க, டுடே இன்கம் பார்த்தலாமா? டோட்டலாக வந்து 15,000